கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாள். இந்த நாளிலிருந்து நமக்கு லெந்து காலம் ஆரம்பிக்கப்படுகிறது. ஆகவே இந்த சாம்பல் புதன்கிழமையினுடைய காலை நேர தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகி அன்புள்ள பரலோக பிதாவே, பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகன், இதோ இந்த மகிழ்வான ஆண்டவரே காலை வேளையில் இப்படி சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். 2025 ஆண்டின் லெந்து காலத்தை ஆரம்பிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், இந்த காலம் பொற்காலம், இந்த காலம் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். இதை நாங்கள் பயன்படுத்தி எங்களை நாங்களே ஆண்டவரே உபவாசத்தினாலும் வார்த்தையினாலும் சாக்கிரமத்தினாலும் செதுக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த லெந்து காலம் ஆண்டவர் இன்று நாள் முதல் ஈஸ்டர் நாள் வரையில் நாங்கள் சிறப்பாக ஆண்டவர் செயல்படும். ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தார். இந்த 40 நாள் மட்டுமல்ல, இந்த 40 நாளுடைய பயிற்சி இந்த வருடம் பூராவும் இந்த வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள பேர் உதவியாக இருக்கு. எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் செய்தியையும் பாடல் வேலை ஜெப வேலையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த கிருபை ஆண்டவரை இதை காணுகின்ற கேட்கின்ற எல்லாரும் தங்கியிருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர் என்ற ஞான பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடும். ஏற்றிரே
பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரில் இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் பாடுகளை தியானிக்கின்ற நாட்களாகிய இந்த நாட்களிலே உங்களை சந்திப்பதில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது யோவேல் எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 12 முதல் 19 வரை உள்ள பகுதிகளை நாம் படித்து தியானிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 19. அன்பானவர்களே, இந்த நாள் நமக்கு திருச்சபை வரலாறுல மிகவும் முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் நான் ஜெபத்திலே குறிப்பிட்டதைப் போல இது லெந்து காலத்தின் துவக்க நாளாக இருக்கிறது. சாம்பல் புதன் என்று அழைக்கின்றோம், ஆஷ் வெட்னஸ்டே. எதற்காக இதுக்கு ஆஷ் வெட்னஸ்டே என்று பெயர் வந்தது என்றால், ஆதியாகமம் புத்தகத்திலே கடவுள் மனுஷனுக்கு கொடுக்கிற பாவத்தின் சம்பளத்தை நாம் பார்க்கிறோம். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணோடு மண்ணோடும், தூளோடு தூளோடும், சாம்பலோடு சாம்பலோடும் என்ற வார்த்தையை நம்ம மரண வேளையில் பயன்படுத்துகின்றோம். ஒருத்தர் அடக்கம் பண்ணும்போது அதான் பயன்படுத்துகிறோம். அப்போ நாம் மண்ணுக்கு சமமாக இருக்கிறோம், சாம்பலுக்கு சமமாக இருக்கிறோம், தூளுக்கு சமமாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே நினைவுபடுத்துகின்றார். இந்த சாம்பல் புதன் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறது. இங்கே சாம்பல் என்று சொல்கிற போது, சாம்பல் ஒரு தூய்மையின் அடையாளமாய் நாம் பார்க்கிறோம். தூய்மை. ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக ஒரு காலகட்டத்தில் சாம்பலை நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா, பாத்திரம் விளக்குறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இப்போ தான் சோப்பு அது இது டிஷ் எல்லாம் நிறைய வந்துச்சு. நமக்கு தெரிந்த வரையில் கிராமங்களில் கிராமப்புறங்களிலெல்லாம் வெளியே பாத்திரங்களை விளக்கும் போது சாம்பலை வைத்து வளர்க்குவார்கள். அது பளிச்சுன்னு இருக்கும். இப்போ சாம்பல் தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. அப்போ இந்த லெந்து நாட்களிலே கடவுள் நம்மை தூய்மையாய் வாழ வைக்க விரும்புகின்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம தூய்மையாக வாழணும். நம்முடைய இருதயத்தில் தூய்மை இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, நம்முடைய இருதயத்தில் நீ அக்கிரம சிந்தனைகளை யோசித்து கொண்டிருந்து ஆலயத்துக்கு வந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் சிந்தையிலே தூய்மையாயிரு, இருதயத்திலே தூய்மையாயிரு என்று ஆண்டவர் அழைக்கிறார். 2வது, சாம்பல் வெறுமையின் அடையாளம். வெறுமை. இயேசு ஆண்டவர் தன்னைத்தானே அவர் தாழ்த்தி வெறுமையாக்கி, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார் என்று பார்க்கிறோம். He self-emptied himself. தன்னைத்தானே வெறுமையாக்கினார் இல்லையா? நாமும் கூட இந்த நாட்களிலே நம்முடைய அகந்தை, நம்முடைய பெருமை, நம்முடைய சிந்தை, நான் பெரிய பணக்காரன், நான் பெரிய சொத்து உள்ளவன், நான் பெரிய தலைவன் என்றெல்லாம் அகந்தை மமதை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு முன்னாடி நான் வெறுமையாக நிற்கிறேன், யோபுவை போல நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். 3வது, சாம்பல் மனம் திரும்புதலின் அடையாளம். ரிப்பண்டன்ஸ், மெட்டானியோ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கிரீக்கில். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்ம நார்த் சைடு போயினுக்கிறேன்னு சொன்னால் அப்படியே டைரக்டாக திரும்பி ஆப்போசிட்டாக சவுத் சைடு போகிறது. உலக பிரகாரமான மக்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றாமல் இயேசுவின் வாழ்க்கையை முன்மாதிரியாய் பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் மெட்டானியோ. Turn around to God. நினைவே மக்கள், யோனா 40 நாளில் இந்த பட்டணம் அழியும் என்று சொன்ன உடனே ராஜா சொல்றார், உட்காருங்க எல்லாரும். சாம்பலிலே சணல் ஆடையை உண்டு பண்ணி ரெட்டு உடுத்தி உட்கார்ந்து அழுது புலம்பி மாரடிக்கின்றார். ஆடு மாடு குழந்தைகள், பச்சை குழந்தைகள் எல்லாம் பட்னியாக கிடக்கிறாங்க. அப்போ இந்த லெந்து நாட்கள் என்று சொன்னாலே நம்மை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி உட்காருவது,
தூய்மையாக்குவது, வெறுமையாக்குவது, மனம் திரும்புவது, நம்மை நாமே உடைத்து கொள்ளுவது இல்லையா? சங்கீதம் 51. அதனால தான் நம்ம கடந்த திங்கட்கிழமையில பார்த்தோம். உடைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டவர் புறக்கணியீர் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த யோவேல் தீர்க்கதரிசியை பற்றி நாம் பார்க்கும்போது இவரும் ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசி மிக சிறப்பான தீர்க்கதரிசி. கிமு 5ஆம் அல்லது 4ஆம் நூற்றாண்டில் பாரசீகரின் ஆட்சி காலத்தில் எழுதப்பட்டிருக்க இந்த நூல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்தில் ஏற்பட்ட கொடும் வறட்சி, வெட்டுக்கிளிகள் விளைவித்த அழிவு ஆகியவற்றை கடவுளின் நாளுக்கும் கடவுளின் நீதியை எதிர்ப்பவர்கள் மீது வரவிருந்த தண்டனைக்கும் முன் அடையாளங்களாக இறைவாக்கினர் யோவேல் சொல்லுகின்றார். மனமாற்றத்திற்கு அடையாளமாக அழைப்பு, கடவுளின் அழைப்பு, நல்வாழ்வு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை கேட்கின்றார். கடவுளின் ஆசி ஆண், பெண், இளைஞர், முதியோர் என வேறுபாடின்றி அனைவர் மீதும் கடவுள் ஆவியை பொழிந்தருளுவார் என வாக்குறுதி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னமோ பார்க்கின்றோம். அதான் நீங்க பார்க்கிறோம், பெரிய பஞ்சம் வருது பாருங்க. 3ஆம் வசனம், முதியோரை கேளுங்கள், நாட்டில் உள்ள குடிமக்களை நீங்கள் அனைவரும் செவி கொடுங்கள். நீங்கள் உங்கள் நாளிலாவது உங்கள் தந்தையரின் நாளிலாவது இது போன்று நடந்தது உண்டோ? இதை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறட்டும், அவர்கள் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு கூறட்டும். வெட்டு புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது. இளம் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை துள்ளும் வெட்டுக்கிளி தின்றது. துள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி தின்று அழித்தது. பார்த்தீங்களா? பஞ்சம், தேசமெல்லாம் பஞ்சம். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எல்லா நிலங்கள் எல்லாம் வெட்டுக்கிளிகளால் அழிக்கப்பட்டு விட்டது இல்லையா? ஏன்? பாவம். பாவத்தினுடைய விளைவு அக்கிரமம். இன்னைக்கு கூட நிறைய இயற்கை அழிவுகள், பேரழிவுகள்லாம் ஏன் வருது? இந்த ஆண்டவருடைய கோபம். மக்களை திருந்தும்படிக்கு அழைக்கின்றார். நாம் தான் திருந்தாமே இருக்கிறோம். அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழாம இருக்கிறோம். அதனால்தான் இங்கே யோவேல்ல மனம் திரும்பி வாங்க, என்கிட்ட வாங்கம்மா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரேன், சமாதானத்தை தரேன், உங்களுக்கு நான் வாழ்க்கையை தரேன், புது வாழ்க்கையை தரேன். ஐ வில் ரெஸ்டோர் யுவர் லைஃப். மீட்டெடுக்க போறவங்களை வாங்க, மீட்டுருவாக்கம் செய்ய போறேன் அப்படின்னு அழைக்கிறார். இங்க வாசிக்கிறோம், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். என்கிட்ட வாங்க, திரும்பி வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க போற பாதை சரியில்லை. கற்பனைக்கு விரோதமா விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு, விபச்சாரம் பண்ணி கொண்டு, வேசித்தனம் பண்ணி கொண்டு. ஆமோஸ்ல வாசிக்கிறோம், ஒரு ஜோடி செருப்புக்கு ஏழைகளை விற்று போட்டாங்க. தங்களுடைய தானியங்களில் கலப்படம் செய்த மக்களுக்கு விற்றாங்க. அநியாய வட்டி வாங்கினாங்க. குளிர்காலத்துக்கு ஒரு வீடு, வெயில் காலத்துக்கு ஒரு வீடு. அதனால்தான் அழகா ஆமோஸ் சொல்றாரு, பாசான் தேசத்து எருதுகளே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா கூலி எருது மாதிரி வளர்ந்துருக்குறீங்களேன்னு திட்டுறார். மக்களை ஏமாற்றி சுரண்டி ஏழைகளை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவர்கிட்ட வாங்கப்பா, திரும்புங்க, உடைய பாவங்களை இப்பவே நீ உணருங்க, இல்லைன்னா அழிக்கப்படுவீர்கள். அதான் யோவேலுடைய முக்கியமான நாள், கர்த்தருடைய நாளை பற்றி அவர் சொல்றார். த டே ஆஃப் யாஹ்வே, த டே ஆஃப் யாஹ்வே. யாஹ்வே அவர் வந்தால் அழிச்சிடுவார். அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார், மண்ணோடு மண்ணாக்கிடுவார். நீ மண் நினைவு கூறு, போதும், பாவம் செஞ்சது போதும், அக்கிரமம் செஞ்சது போதும், மனைவியை அடித்தது போதும், பிள்ளைகளை திட்டினது போதும், குடித்தது போதும், வெறித்தது போதும், சபையை கெடுத்தது போதும், ஸ்தாபனங்களை அழித்தது போதும், திரும்புங்கள். ஆண்டவர் அதான் சொல்றார், திரும்புங்கள், என்னிடத்துல திரும்பும். இல்லையா? நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாக ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். ரொம்ப அழகா சொன்னார் பார். யோனாவின் மக்கள் தன்னுடைய ஆடையெல்லாம் கிழித்து போட்டுவிட்டு சணல் ஆடைகளை அணிந்து உட்கார்ந்தார்கள். ஆனா இங்கே யோவேல் என்ன சொல்றாரு?
உன் ஆடைகளை கிழிப்பது எனக்கு இஷ்டம் இல்லைப்பா, அது வேஸ்ட். அது திருப்பி புது ஆடை நீ போட்டுக்குவேன். உன் இருதயத்தை கிழித்து கொண்டு வா. டர்ன் யுவர் ஹார்ட்ஸ், டர்ன் யுவர் ஹார்ட்ஸ், இல்லையா? இருதயத்தை கிழித்து கொண்டு திரும்பி வா. ஏன்னா இருதயம் தான் பாவத்தினுடைய பிறப்பிடமா இருக்கிறது. ஹார்ட் இஸ் தி சீட் ஃபார் ஆல் சின். இருதயம் மகா கிறுக்குள்ளதும் கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. அதனால உன் இருதயத்தை கிழித்து கொண்டு கடவுள் இடத்துல வா. ரொம்ப அழகா சொல்றார். ஏன்னா அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். உனக்கு அன்னைக்கு யோனாக்கு சொல்றான், அழிச்சிருவன் போப்பா சொல்லுப்பான்னா. ஆனால் அவர் அழிக்கல. ஏன்? அவருடைய நோக்கம் அழிவு இல்லைங்க. கடவுளுடைய நோக்கம் என்றைக்கும் அழிவே கிடையாது. நம்ம தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். அவருடைய நோக்கம் மீட்டு எடுப்பது தான். டு ரெஸ்டோர் த பீப்புள். மீட்டு எடுத்து வாழ்வு கொடுப்பது தான் சொல்றார். திரும்பி வா, திரும்பி வா, நான் உன்னை மீட்டு எடுக்க போறேன்றார். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசை விடுவோம். உங்களுக்கு படையலை எல்லாம் ஏத்துக்குவார். வாங்க, நீ பலிகள் எல்லாம் செலுத்துங்க, இல்லையா? ஆண்டவர் சொல்றார். சியோனில் எக்கால ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். உங்கள் சபையில எல்லாம் இதெல்லாம் செய்யுங்க, நோன்பு இருங்க, ஃபாஸ்டிங் இருங்க, பிரேயர் வைங்க, இதெல்லாம் சொல்றார். மக்களை திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியே வரட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூற வேண்டுமா என்று சொல்லுகின்றார். பார்த்தீங்களா? குழந்தைய கூட விடாது, பச்சை குழந்தைய கூட தூக்கின்னு வான்றான். நம்ம ஆலயத்து குழந்தைங்களை கூட்டினே வர்றதில்லை, தூங்கிட்டாங்க. எழுப்பி கூட்டின்னு வரணும். அவங்க எப்போ கற்றுக்கொள்ளுவது, எப்போ வசனத்தை அவங்க படிப்பது, ஒழுக்கமாக எப்போ வளருவது, இல்லையா? கல்யாணான மணமகளை வா, வெளியே வான்றார். உடைய படுக்கை அறையை விட்டு வெளியே வா, மஞ்சத்தை விட்டு வெளியே வா. மணமகன் தன் அறையை விட்டு புறப்பட்டு வந்து ஆலயத்தில் உட்காரு, ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணு என்றார், இல்லையா? ஏன்னா ஆண்டவருடைய நாள் நெருங்கி வந்து விட்டது. மனம் திரும்பு. அது மட்டும் இல்லை, ஆசாரியர்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேசத்திற்காய் அழுகிற ஊழியர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல, ஆனால் கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் பணத்திற்காக அழுகிறார்கள். ஐயோ எனக்கு பணம் கிடைக்கல அப்படி. ஊழியத்தை பணம் சம்பாதிக்கின்ற ஒரு தொழிலாய் மாற்றி இருக்கிற குருக்கள் நிறைய உண்டு. நம்ம அவங்கள பற்றி தேவையில்லை, இருந்தாலும் சொல்றேன். ஆனால் ஆசாரியருடைய வேலை என்ன? மக்களுக்காய் அழுவது, தன் தேசத்துக்காய் அழுவது, மக்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று பலிபீடத்திற்கு மண்டபத்திற்கு நடுவே அழ வேண்டும் என்று யோவேல் சொல்லுகின்றார். என்னன்னு சொல்றாரு? ஆண்டவரே எங்களை காப்பாத்துப்பா, மற்ற மக்கள் எல்லாம் எங்களை பழி சொல்லாத மாதிரி எங்களை காப்பாத்து. உங்கள் கடவுள் எங்கே என்று சொல்லுகிற அந்த மக்கள் இடத்திலிருந்து எங்களுக்கு வெக்கத்தை தராத, எங்களுக்கு ஆசீர்வாதம், என்னுடைய தலையை உயர்த்தும், புறஜாதிகளுக்கு முன்னாடி வெட்கப்படும்படியாக தலையை குனிய வச்சிடாத ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. கடைசியாக முடிக்கும் போது சொல்றாரு, அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேர் ஆர்வம் கொண்டு தம் மக்கள் மீது என்ன பண்ணுவார்? கருணை காட்டினார். அவர் கருணை காட்டுகிறவர், அவர் அழிக்கிறவரே இல்லை, அழிக்கிறவரே கிடையாது, கருணை காட்டுகிறவர். ஆண்டவர் தம் மக்களுக்கு மறுமொழியாய் கூறுவது இதுவே, நான் உங்களுக்கு கோதுமையையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் தருவேன், நீங்களும் நிறைவு பெறுவீர்கள். இனிமேல் வேற்றினத்தார் நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன் சொல்றார் பார். நீங்க மனம் திரும்பி வந்துட்டீங்கன்னா நான் ஏன் உங்களை கண்டிக்க போறேன்? நான் ஏன் உங்களை சின்ன ஒரு தட்டு போறேன்? இல்லையா? வா, மனம் திரும்பி வா, உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். திராட்சை ரசம், எண்ணெய், கோதுமை, பழங்கள், இல்லை எல்லாத்தையும் உனக்கு நான் ஆசீர்வாதமாய் தருவேன். ஹல்லேலூயா.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கூட நேற்றிலிருந்து மண்டையிலேருந்து நினைக்கிறேன் முதல் நோன்பு அவங்க திறந்தாங்க. இன்றைக்கு நமக்கு ஆரம்பிக்கிறது, ஏறக்குறைய 2 நாள் கழித்து ஆரம்பிக்கிறது, ஒற்றுமையாக வருகிறது ஒரே இதில். அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், அவங்க எப்படி நோன்பு இருக்கிறாங்க, நாம் எப்படி நோன்பு இருக்க போகிறோம்? நம்முடைய நோன்பு எதை குறிக்கிறது? வெறும் உடலை வருத்தி பசியாயிருப்பது நோன்பு அல்ல. உண்மையான நோன்பு என்ன என்பதை ஏசாயா 58 நம்ம வாசிக்கிறோம். பசியாய் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுன்றார், அதான் நோன்பு. ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுன்றார், அதான் நோன்பு. போய் எல்லாரோடு ஒற்றுமையாக வாழு, அன்பா வாழு, சமாதானமாக வாழு, மன்னித்து வாழு, ஏற்றுக்கொள்ளு, சாதி மதம் இன மொழி பேதத்தை பார்க்காதன்றார். மத்தேயு நற்செய்தியில் உள்ள 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நீ நோன்பு இருக்கும்போது முகத்தை வாட வைக்காத, தலையில் எண்ணெய் பூசு, உனக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியட்டுன்றார். நீ தர்மம் செய்யும்போது உன்னுடைய வலது கை செய்யறத இடது கை தெரியக்கூடாதுன்றார். அது தம்பட்டம் பண்ணாத, நான் தான் செஞ்சேன் ஏன்னு சொல்கிறேன். உதவி செய்வது யாருக்கு சொல்லக்கூடாது. 3வது சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணும்போது போய் உன் வீட்டு கதவை தாழ் போட்டு அழுது மன்றாடு. பரிசேயர்கள் சேசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தை வெளியில் போய் நின்று ஜெபம் பண்ணுவாங்களாம். ஏன்னா எல்லாரும் பார்க்கணும், நான் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறேன். இந்த வார்த்தை ஜாலங்கள் அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். மொழியை படைத்தவரே அவர் தான். இன்னைக்கு வாயில்லாத ஊமைகள், இன்னைக்கு பேச முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க எப்படி ஜபிப்பாங்க? என்ன வார்த்தை சொல்லி ஜபிப்பாங்க? உணர்வுகளினால் ஜபிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை எப்படி பண்ணாலும் கேட்பார் இல்லையா? அந்தரங்கமாக பண்ணுன்றார். எனக்கு உனக்கு தெரிஞ்சா போதும், மற்றவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 40 நாள் என்பது ஏன் வந்தது என்பது நமக்கு திருமறையின் வழியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் 40 நாள் வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்டார்கள். மோசே சீனாய் மலையில் 40 நாள் கடவுளோடு இருந்தார். எலியா 40 நாள் நடந்து போனார் வனாந்தரத்தில். இயேசு ஆண்டவர் நமக்காய் பாடலில் பாடினது போல காட்டில் அவர் 40 நாள் உபவாசம் இருந்தார். இதனால் இந்த 40 நாளை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்னிலேருந்து ஆரம்பித்தாக்கா நம்ம குட் ஃப்ரைடே வரையில் நமக்கு 40 நாள் வரும். இதில் இடையில் வருகிற ஞாயிற்றுக்கிழமைகள் 7 நாள் நமக்கு கணக்கு வராது. அது ஈஸ்டர், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஈஸ்டர் நம்ம கொண்டாடுறோம். அதனால் அந்த நாளை மட்டும் விட்டுட்டு மீதி 40 நாளில் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும், ஆலயத்துக்கு ரெகுலராக போகணும். சில ஆலயங்களில் 40 நாளும் ஆலயங்கள் நடக்கிறது. சில ஆலயங்களில் வெள்ளிக்கிழமை மாத்திரம், சில ஆலயங்களில் புதன்கிழமையும் நடக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கணும். ஏன்னா வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்க 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 நம்முடைய இருதயம் புதியதாய் மாறும், நம்முடைய வாழ்க்கை மாறும், நம் சாட்சியாக வாழும். எனவே அப்படிப்பட்ட ஒரு இறை வாழ்வை இந்த பொற்காலம் என்று அழைக்கப்படுகிற இந்த நாட்களிலே இதை நாம் உண்மையாகவே பயன்படுத்தி கொண்டு ஆண்டவருக்கு நெருங்கி வாழ்வோம். இது வசந்த காலம் என்று அழைக்கிறோம் இல்லையா? வசந்த வெளியே பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற பழைய இலையெல்லாம் உதிரிடும், அது தேவையற்றது, பழுத்தது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையற்ற பாவங்களை எல்லாம் உதிரிவிட்டு ஆண்டவரோடு இணைந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம வாழ அழைக்கிறோம். இயேசுவோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக கனி கொடுப்போம் என்று யோவான் 15 நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவரோடு இணைந்திருந்து பழைய இலைகளையெல்லாம் உதிர்த்து விட்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ தூய ஆவியானவர் தாமே இந்த நாட்களிலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பாடுகளின் தாசனாகிய இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காய் கொடுத்த நல்ல பிதாவே, எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டு மரித்து ரத்தம் சிந்தினவரே, தூய ஆவியானவரே, வசனத்தினாலும் சாக்கிரமத்தினாலும் எங்களை வழிநடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த லெந்து நாள் ஆண்டவரே ஆரம்பம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிற இந்த சாம்பல் புதன்கிழமையின் ஆண்டவரே எல்லா நிகழ்வுகளையும் எங்களுக்கு ஆசீர்வதி. இன்று இரவோ அல்லது காலை வேளையிலோ பல இடங்களில் சபைகள் நடக்கிறது, ஊழியங்கள் நடக்கிறது, ஆராதனைகள் நடக்கிறது. உலகமெங்கும் நடக்கின்ற எல்லா ஆராதனை வேளையிலும் என் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளில் இருந்து 40 நாள் நான் உபவாசித்து உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தார். எங்கள் வாழ்க்கையை சிலுவைக்கு நேராய் ஒருமுகப்படுத்தும். ஏனென்றால் நீர் சிலுவையின் நாயகன். எங்களுக்காய் சாபமான சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினவர், உயிர் தெளிந்தவர்.
இந்த நாளில் ஆண்டவர் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற எல்லா மக்களையும், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், ஆசிய கண்டத்தில் இருக்கிற மக்கள், ஆண்டவரே இந்தியாவுடைய கடைகோடியில் இருக்கிற எல்லா மக்களுக்காக, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற மக்கள், ஆட்சி செய்கிற தலைவர்கள், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவை, மத்திய அமைச்சரவை, எப்படி தமிழ்நாட்டின் முதல்வர், கவர்னர், ஆண்டவர் துணை முதல்வர், அமைச்சரவை, MLA, MPகளுக்காக, ஆண்டவர் கவுன்சிலர்ஸ், வார்டு உறுப்பினர்கள், தலைவர்கள், பஞ்சாயத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊரையும், ஒவ்வொரு ஆண்டவரை மாவட்டத்தையும், ஆண்டவரே இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்டையும் இந்த ஆசீர்வாதம், ஜாதி மதம் இனம் மொழி பேதம் என்று ஒற்றுமையாய் நாங்கள் வாழ பயணிக்க கிருபைத்தார். குறிப்பாக இந்த லெந்த நாட்களை நாங்கள் அனுசரிக்கும் போது ஆண்டவரை மிகுந்த பக்தியோடும் மனந்திருமுதலோடும், ஆண்டவரை சாம்பல் தூய்மையின் அடையாளம், வெறுமையின் அடையாளம், மனந்திருமுதலின் அடையாளம் என்று சொல்லி அது பார்த்தோம். அதுபோல் எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபைத்தார். இது இந்த நேரத்தில் ஆண்டவரை இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய நண்பர் சாருக்காக, ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த லெந்தன் கால ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். அதே போல் என்னுடைய அன்பான சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சார் அவர்கள் பல இடங்களில் சென்று இப்படி பாடல்களை கற்றுக் கொடுக்கிறார். குறிப்பாக இப்படி ஆம்பர் இமானுவேல் லுத்திரன் திருச்சபையிலும், அடியனோடு பாப்பனப்பள்ளி போத வட்டத்திலும் பல சபைகளுக்கு சென்று ஆண்டவர் இலவசமாக நம்முடைய ஆண்டவர் ஊழியத்தை செய்கிற போது, இசைவழி ஊழியத்தை செய்கிற போது சாரி ஆசீர்வாதம், டீச்சர் ஆசீர்வாதம், அடியனையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வாதத்தை எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இதனால பலவீனமாக இருக்கிறவங்க, சுகவீனமாக இருக்கிறவங்க, படுக்கையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படியே ஆண்டவரே உதயநேசன் இருக்காங்க, நிக்சன் இருக்காங்க, ராஜ்குமார் இருக்காங்க, ஜபலாசன் இருக்காங்க, பால் மோசஸ் இருக்காங்க. ஆண்டவரே என்னுடைய கர்த்தாவே பாப்பனப்பள்ளி சபையினுடைய செயலர் சாலமோன் அவருடைய அன்பு தாயார் அமுதம்மாவுக்காக, அன்பு சகோதரி செல்வி அவருடைய தாயாருக்காக ஜெபிக்கணும். எல்லாருக்கும் இருதயத்தில் பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி சுகம் ஆண்டவர் சுலபமாக அவர்கள் வாழ்க்கையை வாழ கர்த்தர் நீர் கிருபைத்தார். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக சுகமாக இருக்கிறாங்களோ கண் நோக்கி பார். இந்த வேளையில் ஆண்டவர் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக அவருடைய அன்பு சகோதரர் கான்ட்ராக்டர் பிச்சை அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாளிலே என் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது உங்களுடைய ஆசீர்வாதத்தை மகனுக்கு தார். பல இடங்களிலே நல்ல வீடுகளை மக்களுக்கு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பணியை சிறப்பாக நேர்மையுடனும் உண்மையுடனும் செய்ய கிருபைத்தார். அவருடைய அன்பு மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவரோடு இணைந்து பணியாற்றுகிற ஒவ்வொரு ஆண்டவர் பணியாளர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நல்ல சுகம் மேல ஜீவனை தந்து இன்னும் அநேக மக்களுக்கு நல்ல வீடுகளை, தரமான வீடுகளை கட்டி கொடுக்க அவரை என் தேவன் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே என்னுடைய அன்பு சகோதரி திருமதி ஜனனி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிசியோதெரபிஸ்ட் ஆண்டவர் புதிதாக திருமணம் ஆயிருக்கிற தம்பதிகளை ஆசீர்வதிங்க. அன்பு கணவரை ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஜனனிக்காக ஜபிக்கிற நாளில் தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது உடைய கிருபை மகளோடு தங்கியிருக்கட்டும். செய்கின்ற பிசியோதெரபிஸ்ட் பணியையும் அன்பு கணவர் செய்கிற பணிகளையும் ஆண்டவரே திருமண வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் சாயங்கால வேளையிலே பயணித்து பல இடங்களில் சென்று ஆளை நடத்த இருக்கின்றோம். தொடர்ந்து எங்களை நீர் பயன்படுத்துங்க, வழி நடத்துங்க. உம்முடைய கிருபை இந்த 2 நாட்கள் முழுவதுமாய் ஆண்டவர் எங்களோடு இருந்து சத்தியங்களை கேட்டறிந்து உபவாசம் இருந்து உமக்கு சாட்சியாய் கனி கொடுத்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். துதி கடமையும் உமக்கே செலுத்துகிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்ம நேரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். God bless you.